இப்போ வந்து ரிவ்யூ ஆர்டிக்கல் வந்து போடுறோம். இப்போ ஏதோ ஒரு பேப்பர் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிவ்யூ ஆர்டிக்கலே வச்சுக்கோங்க. ரிவ்யூ ஆர்டிக்கல் நீங்க போடுறீங்க அப்படிங்கும்போது, எப்படியும் சில கன்டென்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் ஆன பேப்பர்லேருந்து தான் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல வந்துட்டு, ஹெர்பல் பிளான்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பார்ட்ஸ் இன்டெக்ரல் பார்ட்ஸ் ஆஃப் அதுலேருந்து இந்த ஒன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது மூலம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, ஆர்டிக்கல் நம்பர் 1 ஓகேங்களா? இந்த இந்த ஆர்டிக்கல் இந்த ஆர்டிக்கல்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ரெஃபரன்ஸில் வந்து சைட் பண்ணியிருக்கேன். ஆர்டிக்கல் நம்பர் 1லேருந்து தான் நான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம எடுப்போம். ரிவ்யூ ஆர்டிக்கல்னாலே அப்படிதான். நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் ஆன பேப்பர் தானே எடுப்போம். அப்படி நீங்கள் எடுக்கும்போது பிளகியரிசம் நிறையா வரும். ஓகேங்களா? பிளகியரிசம் வராமல் இருக்கணும். இல்லை ரீரைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பரை வந்து நம்ம பார்க்குறோம். அதை வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுத போகிறோம் அப்படின்னா ரீரைட் பண்ணுறோம். அதுக்கு வந்து மோஸ்ட்டாக ஃபெமிலியராக வந்து எம்எஸ்சி, பிஎஸ்சி இப்போ எல்லாருக்குமே தெரியுது. ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுற எல்லாருக்குமே தெரியுது. இந்த மாதிரி பேராஃப்ரைசிங் டூல் இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொருக்கா நான் ட்ரை சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து எனக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேராஃப்ரைசர் டூல் தெரியும். அப்படி அது வந்து குவில் பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குவில் பாட்டு தான் ஈஸி. அது வந்து சூப்பராக வந்து ரீரைட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதில் தான் நானும் பிகினிங் டைம் என்னோட ஸ்டார்டிங் டைமில் வந்து நான் அதில் தான் ரீரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் வீடியோவில் வந்துட்டு அதை யூடியூப் வீடியோ நம்மளாம் தேடி பார்த்தா தான் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ வந்து ஒரு ஃபாரினர் வந்து போட்டிருந்தாங்க. எப்படின்னா நம்ம வந்து பேராஃப்ரைஸ் பண்ணும்போது வெறும் குயில் பாட் மட்டும் யூஸ் பண்ணோம்னாலும் நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அப்படியே தெரியும். இது வந்து பேராஃப்ரைசிங் டூலில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு எப்படின்னா, இன்னொரு டூல் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு இந்த மாதிரி ஃபுல் பாட்டே யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும்ல. இப்போ எனக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல் பாட் யூஸ் பண்ண தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபுல் பாட் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை ஃபுல் பாட் QILLBOT அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா ஆன்லைனில் ஃப்ரீ ஆக்சஸிங் டூல் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க, ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுத போகிறீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து காப்பி பண்ணிடுவோம். இந்த ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்து இதை வந்து நான் ரீரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து என்னோட அந்த ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்து நான் ரீரைட் பண்ணது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்து ரிவ்யூ பண்ணி ரீரைட் பண்ணுறது. பட் எனக்கு ரீரைட் பண்ண தெரில அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஃபஸ்ட் ஆர்டிக்கல்லேருந்து நான் அந்த கண்டென்ட் எடுத்து ஆன்லைனில் ஃபுல் பாட் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணிக்குவேன். ஃபுல் பாட் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல் பாட்டில் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடணும். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணோம்னா இதுவும் வந்து ப்ரீமியம் கட்டணும் அப்படிங்கும்போது நிறையா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரீமியம் கட்டலை அப்படிங்கும்போது 125 வேர்ட்ஸ் தான் இதில் வந்து நம்மளால் பேராஃப்ரைஸ் பண்ண முடியும். பரவாயில்ல ப்ரீமியம் கட்டாமலே நம்ம 125 வேர்ட்ஸ் போட்டு கூட பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். இப்போ பேராஃப்ரைஸ் பண்ணும்போது அழகாக ரீரைட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நான் பேராஃப்ரைஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாண்டர்டு நம்ம கொடுக்கக்கூடாது. நீங்கள் பேப்பர் எழுதுறீங்க அப்படிங்கும்போது இந்த பக்கத்தில் ஃப்ளூயன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளூயன்சி கொடுத்துடணும். அப்புறம் இங்கே வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம். அப்போ வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி உள்ளே போகும்போது உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து லாகின் கேட்கும். அப்போ நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் அவ்வளோதான். ஃப்ளூயன்சினா தான் நம்ம பேப்பர் ரைட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் காப்பி பண்ணது வந்து எந்த சைடு இருக்குன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீரைட் பண்ணி வந்திருக்கு. இப்போ வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு ரைட் கிளிக் கொடுத்தீங்க இல்லை லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ குளோபலிக்கு பதிலாக வேர்ல்டு வைட் போட்டுக்கலாமா, அரௌண்ட் த வேர்ல்டு போட்டுக்கலாமா, இன்டர்நேஷ்னலின்னு போட்டுக்கலாமா, அரௌண்ட் த குளோப் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னு அதுவே நிறைய சாய்ஸ் நமக்கு கொடுக்கும். அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணதுக்குலாம் அதுக்கிட்ட வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம மோஸ்ட் சூட்டடான ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்ரிடே நீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்களா? டெய்லி ரெக்யூர்மெண்ட்ஸ் பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ரீரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்து ஒரு ரீரைட் பண்ணுறீங்கன்னா அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அழகாக ரீரைட் பண்ணி கொடுக்கும். ஃப்ளூயன்சி கொடுத்தீங்கன்னா தான் நம்ம பேப்பர் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டேரெக்டாகவே ரீரைட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிளகியரிசம் நிறைய தெரியக்கூடாது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு டூல் இருக்கு. இதை யூஸ் பண்ணி அந்த டூல்ல பண்ணணும். அதுக்கு பேர் பேராஃப்ரைசர்னு சொல்லுவாங்க. பேராஃப்ரைசர் ஒரு கேரட் போட்டு சிம்பிள் வரும். ஓகேங்களா, இது வந்து அப்படியே கிரீன் கலர்ல ஒரு ரோபோ மாதிரி இருக்கும். இந்த பேராஃப்ரைசர் டூல் வந்து கிரீன் கலர் கேரட் மாதிரி இருக்கும். இதுதான் பென்சில். இதுலேயும் நம்ம ஃப்ளூயன்சி கொடுத்துடணும். ஓகேங்களா, ஃப்ளூயன்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டையும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி ரீரைட் பண்ணுறத ரீரைட் பண்ணிடணும். ஃபுல் பாட்டில் ரீரைட் பண்ணதுக்கப்புறமும் ரீரைட் ஆன இதை வந்து காப்பி பண்ணி இதை பேராஃப்ரைசர் டூலில் போகணும். ஓகேங்களா, பேராஃப்ரைஸ் டூலில் போட்டு பேராஃப்ரைஸ் நான் பண்ணணும். ஓகே, கேப்சா கிடைக்கும். ஓகே, இந்த கேப்சா நாட் ரோபோட். ஓகே, பேராஃப்ரைஸ் இதில் பேராஃப்ரைஸ் ஆகி வந்திருக்குல்ல, இதை நீங்கள் காப்பி பண்ணும்போது பிளகியரிசம் வராது. ஓகேவா, பிகினிங் டைமில் நானும் வந்து வெறும் ஃபுல் பாட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் பாட் பண்ணி ரீரைட் பண்ணிங்கன்னா அப்படியே காமிப்போம். ஃபுல் பாட்டில் நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். அப்படி இல்லைன்னா நிறைய பிளகியரிசம் வரும். ஸோ அந்த பிளகியரிசம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் பாட்டில் வந்து ரீரைட் பண்ணிவிட்டு பேராஃப்ரைஸ் பண்ணிவிட்டு அந்த பேராஃப்ரைஸான கண்டென்ட்டை வந்து பேராஃப்ரைசிங் டூலில் வந்து அகைன் நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது, பிளகியரிசம் வராது. எப்போவுமே நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வந்து நான் இன்னும் அட்வான்டேஜஸாக எனக்கு தெரியும், ஓப்பன் சாட் ஜிபிடியில் கூட நான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது நீங்கள் எதில் பேராஃப்ரைஸ் பண்ணாலும் சரி, எதில் ரீரைட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்களோட வேர்டில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. நோட் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா எடிட் கூட பண்ண வேணாம். ஓகேங்களா, அப்படியே அழகாக நோட் பேடில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண வேணாம். இப்போ நான் நோட் பேடில் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம். இப்போ இந்த பேராஃப்ரைஸ் ஆகிருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஒரு வேர்டில் போட்டு காமிக்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வேர்டு என்ன பண்ணுறேன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேராஃப்ரைசிங் டூலில் ரீபேராஃப்ரைஸ் பண்ணதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேர்டில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் அந்த க்ரீன் கலர்லாம் அப்படியே காமிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வாட்டியும் இப்படியே போய் மாற்றி ஃபாண்டு மாற்றி கலர் மாற்றி ஸ்டைலெல்லாம் மாற்றிட்டு இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் பேராஃப்ரைஸ் டூலில் பண்ணதும் அப்படி இருந்துச்சு. இந்த வேர்டு நல்லா இருக்கு. இப்போது ஃபுல் பாட்டில் பண்ணால் அதுக்கு ஒரு கலரில் இருக்கும். சரிங்க, இதில் இப்போ க்ரீன் கலரில் இருக்குதா, இது காப்பி பண்ணுறேன், இந்த வேர்டில் பேஸ்ட் பண்ணுறேன். எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, பேராஃப்ரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட். வர மாட்டேங்குது. சரி விடுங்க. ஓகே, நீங்கள் பேராஃப்ரைசரில் பண்ணாலும் சரி, ஃபுல் பாட்டில் பண்ணாலும் சரி, பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் காட்டும். ஓகேங்களா, நிறைய காட்டும். அப்படி இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஃபாண்டு கலரு எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பேடுக்கு கொண்டு போயிருங்க. அது வந்து என்னோட ஜூனியர் தம்பி ஒருத்தன் எங்கள் கூட படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தான், அருண்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லி கொடுத்தான். ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்படி தான் பண்ணுறேன். அப்படி பண்ணோன்னா நமக்கு பிளகியரிசமும் காட்டாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஃபுல் பாட்டிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம், பேராஃப்ரைசர்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம்னு காட்டாது. ஓகேங்களா, இங்கே பேராஃப்ரைசர் இதில் இருக்குது.
காப்பி பண்ணிட்டேன். பேராஃப்ரைசரில் உள்ளதை நோட் பேடுக்கு கொண்டு போகிறேன். நோட் பேடில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா பேராஃப்ரைசரில் ரீஃப்ரைஸ் பண்ண சென்டென்ஸ் எடுத்து நோட் பேடில் போட்டிருக்கேன். இப்போ நோட் பேடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நோட் பேடில் உள்ளதை கண்ட்ரோல் ஆல் காப்பி பேஸ்ட் பண்ணணும். வேர்டில் பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா எடிட்டிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. அப்படியே டைரெக்டாக அது ஒரு ஸ்டைலுக்கு வந்துடும். என்னமோ ஆயிடுச்சு என் வேர்டுக்கு. ரீசன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னோட வேர்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு. வேர்டு 2700 இதுதான் நான் சொல்கிற பேஜ் கேட்கும். ஒன்றும் இல்லை, அதை நோட் பேடில் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த எடிட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்காது. ஓகேங்களா? சாரி, கொஞ்சம் லேட் ஆகுது. என்னன்னு தெரில, நேற்று லேப்டாப் கொஞ்சம் சரி பண்ணலாமல் விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்கு. ஒரே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இதுதாங்க. பார்த்தீங்களா? இதில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ கண்டினியூட்டி விட்டுருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து குயில் பாட்டில் வந்து பேராஃப்ரைஸ் பண்ணோம். இப்போ வந்து ரிவ்யூ ஆர்டிக்கல் நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஃபஸ்ட்டு பிகினிங் டைமில் குயில் பாட்டில் மட்டும் தான் பேராஃப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பேராஃப்ரைஸ் பண்ணோன்னா நிறைய வந்து பிளகியரிசம் காட்டும். ஸோ அதனால நீங்கள் இதில் பேராஃப்ரைஸ் பண்ணதை அகைன் நீங்கள் பேராஃப்ரைசிங் டூலில் பேராஃப்ரைஸ் பண்ணி அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது சொல்லுவேன். என்னென்னா, இப்போ வந்து குயில் பாட்டில் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்டெல்லாம் நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பேராஃப்ரைஸ்லேயும் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கும்போது, இப்போ பேராஃப்ரைஸில் நான் அகைன் பேராஃப்ரைஸ் பண்ணதான் அப்படியே வந்து பண்ணேன் அப்படிங்கும்போது அந்த ஃபாண்டெல்லாம் நம்ம மாற்றணும். இந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் எதுவுமே மாற்ற வேணாம் அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, இப்போ அதை எடுத்து நம்ம நோட் பேடில் போட்டோம் அப்படின்னா நோட் பேடில் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை நோட் பேட்லேருந்து நம்ம வேர்டுக்கு போட்டோம் அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். வெறும் ஃபாண்டை மட்டும் நம்ம அப்புறம் மாற்றினா போதும். அந்த கலராக க்ரீன் கலரில் அதெல்லாம் வராது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த பேராஃப்ரைசிங் டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நம்ம பிளகியரிசம் வராமல் ரீரைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வெறும் குயில் பாட் மட்டும் யூஸ் பண்ணாமல் இது அகைன் பேராஃப்ரைசிங் டூலில் வந்து நீங்கள் பண்ணும்போது தான் பிளகியரிசம் கம்மியாக வரும். நீங்கள் அப்படியே வந்து வேர்டில் பேஸ்ட் பண்ணாலும் பிளகியரிசம் காட்டும். ஸோ அதனால நீங்கள் எதை பேராஃப்ரைஸ் பண்ணிங்கனாலும் அதை நோட் பேடில் போட்டு நோட் பேடில் இருந்து நீங்கள் வந்துட்டு வேர்டுக்கு மாற்றணும். அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். பிளகியரிசமும் ஷோ ஆகாது. ஓகேங்களா? அவ்வளோதான். பிளகியரிசம் ஷோ ஆகாமல் எப்படி வந்து பேராஃப்ரைசிங் டூலில் வந்து ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரீரைட் பண்ணிட்டேன், ஒரு பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு புது ஒரு காஸ்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஜேர்னலில் போகணும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா?